உண்மையை சொல்லணும்னா நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சு உங்களை நான் தேடி வந்தப்போ ஜஸ்ட் உங்களை பார்த்தாலே போதும்னு தோணுச்சு. ஆனால் மறுபடியும் பார்க்கணுன்ற ஆசையில் தான் ஒவ்வொரு வாரமும் உங்களை பார்க்க நான் வந்துட்டுருக்கேன். ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன், இப்படி எந்த ஒரு ஐடியாவும் என் மனசில் வச்சுட்டு நான் உங்களை பார்க்க வரல. ஒரு வேளை நீங்கள் சொல்கிறபடியே எல்லாம் நடந்தால் என்னை விட சந்தோஷப்படுற ஆள் வேறு யாரும் இருக்க முடியாது. ஐ எம் 45. எனக்கு மட்டும் என்ன 20 வயசு ஆகுது. எனக்கு 19 வயசுல ஒரு பையன் இருக்கான். இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே. இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? ஒரு பிரச்சனை கிடையாது. சிம்பிளாக சொல்லணும்னா ஐ லவ் யூ ரேவதின்னு ப்ரப்போஸ் பண்ணுற வயசில் நீங்களும் இல்லை நானும் இல்லை ரேவதி. லவ்னா என்ன, அதுக்கு ஒரு ஏஜ் பாயிண்ட் இல்லைன்ற விஷயம் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி நல்லாவே தெரியும். லைஃப்பில் 2 பேருமே நிறைய விஷயங்களை கடந்து வந்திருக்கோம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் சரி நானும் சரி எமோஷனலாக முடிவு எடுக்கிற ஆளுங்க கிடையாது. ஒருத்தர் எப்படி ஹேண்டில் பண்ணி லைஃப்பை ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகிற விஷயம் நம்ம 2 பேருக்குமே நல்லாவே தெரியும். தனியாகவே சந்தோஷமாக இருக்கும், சேர்ந்து வாழ்ந்தா இன்னும் சந்தோஷமாக வாழணும்னு தோணுது. என்னடா இவன் இதுக்காகவே வெயிட் பண்ண மாதிரி உடனே ஓகே சொல்லிட்டேன்னு தோணுதா உங்களுக்கு? இல்ல இல்ல, ஒரு ஒரு பெரிய வெயிட் ரிலீஸ் ஆன மாதிரி இருக்கு. நான் சந்தோஷமா தான் இருக்கேன்னு பேருக்கு சொல்லிக்கலாம். ஆனா நிறைய நேரங்கள்ல லோன்லியா இருக்கேன் தினேஷ். புரியுது. கார்த்திக் வளர்ந்துட்டான். அவனுக்கும் எனக்கும் மன நேரம் குறையுது. அவனை என் கூடவே வச்சிருக்கணும்னு நினைக்கிறது தப்பு. ஒரு படம் பார்க்கும்போது, எங்கேயாவது டிராவல் பண்ணும்போது கூட யாராவது இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும். உண்மையை சொல்லணும்னா we both are sailing in same boats. ஒரே சின்ன வித்தியாசம், 2 பேரும் ஒரே படகுல திரும்பி உட்காந்துருக்கோம், அவ்வளோதான். கார்த்திக் இதை சரியா புரிஞ்சுப்பாருன்னு நான் நம்புறேன். அவன் இத பத்தி என்கிட்ட எப்பவோ பேசிட்டான். ஓ ரியலி? நான் ஒன்று கேட்கலாமா? சக்தி கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக இப்படி யோசிக்கலையே? ஆக்சுவலி அப்படிதான் யோசிக்க ஆரம்பிச்சேன். ஆனா தொடர்ந்து யோசிச்சப்போ இல்ல, இது சரியா வரும்னு தோணுச்சு. ஓகே ஓகே, எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரேவதி. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் உங்களை அவ்வளோ ரசிச்சிருக்கேன், ரொம்ப நேசிச்சிருக்கேன். I'm sorry.